வணக்கம். ரிஷபராசி 2025 குரு பெயர்ச்சியால், சனி பெயர்ச்சியால் செய்யும் தொழிலில் எத்தகையான வெற்றியும், வியாபாரத்தில் வளர்ச்சியும், பண வருமானத்தில் எவ்வளவு சிறப்பான பலன்கள் ரிஷபராசியான உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. ரிஷபராசி சுக்கிர பகவானின் ராசி என்பதினால் சுகபோக அதிபதிகள் என்று சொல்லலாம். ஆனால் கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனம் என்பது உங்களிடத்தில் இருக்காது. துன்பங்களை பெரிதளவு தாங்க முடியாத அளவுக்கு இளகிய மனம் படைத்த ரிஷபராசி. மற்றவர்களுக்கு உதவி என்பது செய்தால் நமக்கும் ஒரு காலத்தில் உதவிகளை கட்டாயமாக செய்வார்கள் என்று நம்பி ஏமாறக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய அறிவும் திறமையும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பயன்படுத்துவது நீங்கள் குறைவுதான். மற்றவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து ஏமாற்றங்களை பெறுவதும் நீங்கள்தான். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட உங்களுக்கு 2025 குரு பகவான் எத்தகையான நற்பலன்களை தருவார்? சனி பகவான் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல மனிதர்கள் என்பது நாம் தேடிக்கொண்டே இருந்தால் அது கிடைத்து கொண்டே இருப்பது கிடையாது. நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல மனிதர்கள் என்பது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை, பல வருஷங்களுக்கு ஒரு முறை, நாம் நினைத்து பார்த்திடாத நேரங்களில் திடீரென்று கிடைப்பது தான் அதிர்ஷ்டம், நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமாக செய்து சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கும். இதை மனதில் கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய குடும்பம் நல்ல நிலையில் இருப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடிப்பதற்காக, அது கடனாக இருக்கலாம் அல்லது பல வகையான ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அமைவதுதான் இந்த கிரக அமைப்புக்கள். குரு பகவான் என்பவர் உங்களுடைய தொழில், வியாபாரம், உங்களுக்கு சரளமாக வரக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசியான உங்களுக்கு இப்பொழுது கொடுப்பார். இது நல்ல நேரம் தானே? இந்த நல்ல நேரத்தில் வருவதை, அதாவது நீங்கள் லட்சாதிபதி யோகமாக வருவீங்க, கோட்டீஸ்வர யோகத்தில் வரப்போகிறீங்கன்னு சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது, பேர் மட்டும் இருக்கும். கேட்டாக்கா ஜாதகத்தை அப்பா அம்மா எழுதி வைக்காது போயிட்டாங்க, ஞாபகம்னு சொல்லிடுவாங்க. சரி, சொல்லட்டும். இருந்தாலும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்த கலவைதான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2 ஆண்டுகளாக, 2 வருஷம் சொல்ல முடியாது, 1 வருஷமும் 8 மாதமாக பல வகையான கஷ்டங்களை எதற்கு கொடுத்தார்னு கேட்டிங்கனாக்கா, அவர் கெட்ட இடத்துல இருந்தார். 12இல் இருந்தார், விரயங்களை கொடுத்தார். ஜென்ம ராசியில் வந்தார், கையிருப்பை கரைத்தது மட்டுமில்லாமல் கடனாளியாகவும் மாற்றியிருப்பார். கையில் காசு பணம் இருந்தால் நோயாளிகளாக மருத்துவ செலவு என்பது கட்டுப்படாமல் செலவாய் கொண்டு இருந்திருக்கும். ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது,
ஊராக சுற்றினாலும் உங்களுடைய பேர் என்பது வந்து அவ்வளவு நல்ல பேராகவும் நல்ல வருமானமும் இல்லாத போகும். ஆனால் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பது தான் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமருவது. 2 வருஷம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார் இல்லையா? இப்போ ஒரேடியாக உங்களை வந்து பணக்காரருடைய ஒரு சீட்டில் போயிட்டு உங்களை உட்கார வைப்பாருன்னு நினைக்கக்கூடாது. இந்த கஷ்டங்கள் தீர்ந்தால் போதும், பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் போதும். ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்ன தெரியுங்களா? நான் யாருக்கும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன். எனக்கும் பிரச்சனைன்னா பிடிக்காது. என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வாழ்க்கை உண்டு. அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது, நல்ல நேரமும் வரப்போகுது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமருவார். இதனால் வரையில் தொழிலில் வருமானம் வராமல் இருந்தால் அதிகப்படியான வருமானம் வரும். உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால் தீர்க்கக்கூடிய காலகட்டம் இது. துன்பங்களை துடைத்தெறிந்து விட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இன்னும் கூட அதிகமாக புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பலனை பார்த்துட்டு சும்மாவாக இருப்பீங்க? லட்சாதிபதி யோகம், வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னாங்க, யோகங்கள் வந்து கொட்ட போகுதுன்னாங்க. சாதாரணமாக தான் போகுதுன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மன விரக்தி அடையக்கூடாது. அதற்காகத்தான் பெருசாக நான் உங்களுக்கு பலனை சொல்கிறதில்ல. நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த நல்ல நேரம் இனிமேல் வருவதற்கு சில வருடங்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகிடும். ஆகையால் நீங்கள் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நிலையாக வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்கிங்க. நிலையாக வாழணும்னா என்ன பண்ணணும்? கடனை தீர்க்கணும், நல்ல வேலையை ஆரம்பிக்கணும், நல்ல வேலையில் சேரணும். இந்த நல்ல நேரத்தில் சொந்த பந்த உதவி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னாக்கா உங்களுக்கு நல்ல வேலையில் வந்து ஒத்துழைப்பு இருக்கும், வருமானம் வரும், திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும். ஜாதகம் வந்து பலமாக இருந்தால், நடக்கிற தசா இன்னும் வலிமையாக இருந்தால், நான் சொல்கிறது வந்து 10% தான், 100% கூட நல்லது நடக்கும். அப்படி நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது கேட்ட இடங்களிலெல்லாம் காசு பணம் வரும். கேட்ட இடத்துலலாம் கிடைக்குதுன்றதுக்காக கண்ட இடத்துல கை நீட்டியெல்லாம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 3ஆம் இடத்துக்கு போனாருனாக்கா அவங்கெல்லாம் தொல்லை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுக்கு எது செய்தால் காசு பணம் வருமோ அதை செய்து அதன் மூலியமாக வரக்கூடியதை வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு, இது நல்ல நாள் இல்லையா, இது நல்ல நேரம் இல்லையா, இது நல்ல காலகட்டம் இல்லையா, இந்த நேரத்தில் தான் நல்லதை நாம் செய்துக்கணும். எப்படி செய்துக்கணும்? நமக்கு வீடு இல்லாமல் இருந்தால் வீட்டை கட்டிக்கணும், வீடு கட்டுறதுக்கு இடம்னா இடத்த வாங்கணும், அப்புறம் நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றி வைக்கணும். மற்றவங்ககிட்ட கடனை வாங்கிக்கிட்டு அவனை பார்த்து அவன் எப்போ வருவானோ என்ன கேட்பானோன்னு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது அதிகமாக சிக்கிறத இந்த ரிஷபராசி தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர பகவானுடைய ராசி என்பதனால நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா துணிமணிகளை போடணும், ஆடை அலங்காரம் பிரியர்களாகவே இருப்பீங்க. இது எல்லாம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா வருமானம் வரணும் இல்லையா? அந்த வருமானம் வருவதற்கு உண்டான வழியை இந்த நேரத்தில் தேடுங்க. இப்போ வரணாமையும், நல்ல வரணாமையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து கனவாக இருந்ததை கூட நினைவாக மாற்றி கொடுக்கும். அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும். அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு, நல்ல உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2 வருஷமாக கொடுக்கல, இப்போ எல்லாமே கூப்பிட்டு கொடுப்பாங்க. பெருசாக அதை வந்து மனசுக்குள்ளே கோட்டை கட்டாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா,
கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வரும்போது எல்லாம் நல்லது நடக்கும். இதே கிரகங்கள் கெட்ட இடத்துக்கு வந்தாக்கா இந்த போற்றி பேசிய இந்த வாய்கள் கூட தூர்த்தி பேசும். உயர்த்துறதும் இவங்க தான், தாழ்த்துறதும் இவங்க தான். அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. சரி, குரு பகவான் நல்லது செய்வார். இந்த நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் வீணாக்காதீங்க. சிறு பிள்ளைகளாக இருந்தால் எங்கே கேட்க போகிறாங்க? சுக்கரனுடைய வீடாச்சே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா பேச்சும் கேட்க போகிறதில்ல. யார் நல்ல நேரம் வந்தால் யார் பேச்சை கேட்டுக்கிறாங்க? அது கெட்ட நேரம் வந்தால் தான் கோயிலுக்கு ஓடுறது. அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறது நம்ம என்ன செய்யலான்னு. நல்ல நேரத்தில் யாரையும் மதிக்கிறது இல்லை. இந்த நல்ல நேரத்தை குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ இல்லைன்னா பொறுப்புக்களை சுமக்கின்ற யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்தி முதல்ல பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நாம் எந்த வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். கடனை தீர்த்துடணும் முதல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனைகளை தீர்த்துடணும். அது செய்யுங்க. சரி, குரு பகவான் நல்லது செய்வார். எவ்வளோ நாளைக்கு செய்வார்? 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். அது கூட ஒரு 5 மாதம் 6 மாதம். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். ஏன்னா 1 வருஷம் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, 5 மாதம் 6 மாதம் சொல்கிறீங்கனாக்கா அவர் 5-6 மாதம் தான் கொடுக்குறது நல்ல பலன். அதுக்கப்புறம் அவர் வக்கரம் பெறுவார், இல்லை அதிசாரம் பெறுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா? நல்ல நேரத்தை பயன்படுத்திங்க. அடுத்தது சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவது. இது அதிர்ஷ்டமான இடம் சொல்லுவாங்க, யோகமான இடம் சொல்லுவாங்க. திடீர் பணக்காரர்களை உருவாக்குவது சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தால்தான். அதுவும் உங்களுக்கு யோக அதிபதி. ரிஷபராசிக்காரன் உங்களுக்கு எப்பவுமே அவர் தான் யோக அதிபதி. அடுத்தது சுக்கிர பகவான், அடுத்தது புதன் பகவான். இந்த 3 பேர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான இடத்தில் வந்தால் நற்பலன்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார் என்றாலே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிறார். கெடு பலன்களை தந்தல்ல, நற்பலன்களை தந்து. ஏழையாக இருந்தவர்கள் கூட பணக்காரர்களாக மாற்றுவது சனி பகவான். மனசுக்குள்ளே பெருசாக ஆசையை வளர்த்துட்டணும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க, ஏழைங்களை கூட பணக்கார ஆக்கிடுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 11க்கு அவ்வளவு பலம். அவர் இருக்கிறது 2.5 வருஷம், 30 மாதம். இந்த 30 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு உழைக்கணும். ராசி பலனை பார்த்துட்டு சனி 11க்கு வந்துட்டார். நமக்கு போகிற இடமெல்லாம் பொண்ணும் பொருளும் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. கடுமையாக உழைக்கணும். நீங்கள் கடுமையாக உழைச்சி அதில் வரக்கூடிய வருமானத்தை அளவோடு செலவு செய்கிறவர்களாக இருந்தால் இது யோக காலம். ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்களா இருந்தாக்கா எந்த நல்ல நாள் வந்தால் என்ன, கெட்ட நாள் வந்தால் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஊதாரித்தனமாக தான் செலவு பண்ணுவாங்க. சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது ஒரு 30 வருஷமாக, அதாவது சிறு பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பலனும், திருமணமாகாதவர்களாக இருந்தால் ஒரு பலனும், திருமணமாகி பிள்ளை குடும்பத்துடன் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் அல்லது தலைவி, வேலை செய்பவர்கள், குடும்பத்துக்காக உழைப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்கும். நீங்கள் பல வருஷமாக ஏதாவது ஒன்று தப்பாக இல்லை. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நல்ல வீட்டை கட்டுறது, நல்ல தொழில் செய்கிறது, நல்லபடியாக வருமானம் வரத்துக்கு உண்டான வழியை தேடுறது, இப்படியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் நடந்துவிடும். அதுக்கு அதிகப்படியான யோகங்களை கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரிஷபராசி இல்லையா? ரிஷபராசியில் நான் சொன்ன மாதிரி கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது இல்லையா? இந்த நட்சத்திர அதிபதிகளுடன் சேர்ந்து தசா நடக்கும். அந்த தசா மிக மிக யோக தசாவாக இருந்தால் லட்சாதிபதி யோகம்தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஒருவேளை தசாவே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செய்யணும்? தசா சரியில்லை, இப்போ கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு தசா சரியில்லாதவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நோய் பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் இது நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி குருவும் சனியும் தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அது நல்ல இடத்துக்கு வரும்போது இந்த யோகங்கள் கிடைக்கும். இந்த யோகத்தை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்
உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முடித்துவிட்டு நீங்கள் நல்ல இடத்திற்கு வருவதற்குண்டான வழியை தேடினால் நற்பலன்கள் கட்டாயமாக நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.